ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு காலையில் கொடுத்த ஆடியோவும் சரி, நேற்று நைட்டு கொடுத்த ஆடியோவும் சரி, நேற்று காலையில் கொடுத்த ஆடியோவும் சரி, பலவிதமான திருப்பங்களை அன்பே சாயில ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு இந்த ஆடியோவில் இருக்குதுன்றதை மறக்காதீங்க. நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாம் கிட்டத்தட்ட அன்பே சாயில 3000 வீடியோஸ்க்கு மேலே நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே பல மனிதர்கள் பலவிதமான குணாதிசயங்களோட இருக்காங்க. அவங்க எல்லாமே கடவுள் பக்கம் வந்தால் ஒரே விதமான கேரக்டர்ஸோட சாய்பா கிட்ட சரண்டர் ஆகுறாங்க. அவர்களுக்கு சாய்பா கொடுக்கக்கூடிய வாழ்க்கையோ மிக அற்புதமானது, அழகானது, நம்பிக்கைக்குரியது. பல பேருக்கும் வியப்பூட்டும் அளவில் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் சாய்பா மிகப்பெரிய உயர்ந்த ஒரு வரத்தை இங்கே நிச்சயமாக கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது கீதை, பகவத்கீதை. அதில் ஒரு வார்த்தைகள் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. நான் பெருசாக ஒன்றும் படிக்கலை, ஆனால் சில வார்த்தைகளை என் மனசில் நான் ஆழமாக விதைச்சிருக்கேன். கடமையை செய், பலனை எதிர்பாராத. இந்த ஒரு வார்த்தை போதும் ஒரு மனுஷனோட வளர்ச்சியை எந்த கொம்பாதி கொம்பனால் கூட அசைக்கவோ கட்டுப்படுத்தவோ தடை செய்யவோ நிச்சயமாக அது முடியாது. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை ரொம்ப கேட்டுக்கிறேன். நீங்கள் இத்தனை நாள் உங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்தீங்க, எத்தனை மனிதர்களை நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க, எத்தனை விதமான வேலைகளை செஞ்சுருப்பீங்க. ஒவ்வொரு மனுஷனை மீட் பண்ணும்போதும் நமக்கே தெரியாமல் ஒரு விதமான பலனை எதிர்பார்த்து தான் நாம் அவங்கக்கிட்ட பேசுகிறோம், பழகிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொன்னக்கூடிய வார்த்தை இப்போ வரைக்கும் எனக்கு தெரியுது. அவங்களும் அவங்களுடைய லைஃப் பார்ட்னரும் தன்னுடைய குழந்தைங்களை பற்றி இது மாதிரி பேசுனதா என்கிட்ட சொன்னாங்க. யாரையுமே நம்பக்கூடாது, நமக்குன்னு சொத்து சேர்த்து வைக்கணும், நாளைக்கு இந்த குழந்தைங்க பெருசாக ஆயிட்டாங்க அப்படின்னா நம்மளை விட்டுடுவாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அதனால் நம்ம இப்போவே சொத்து சேர்த்து வச்சுக்கலாம், நாளைக்கு நமக்கு இந்த குழந்தைங்கள்லாம் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு. நான் திருப்பி கேட்டேன், ஏம்மா இப்படிலாம் பேசுனீங்கன்னா குழந்தைங்க மேலே உங்களுக்கு அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, எங்கே அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் நான் சொல்கிறேன் ஒரு வார்த்தை, நாம் எப்படி பெற்றவங்களை பார்த்துக்கிறோமோ அப்படி தான் நம்மளுடைய குழந்தைங்களும் நம்மளை பார்த்துப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அது. அப்போ உங்கள் பலன்களை எங்கே எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, பெத்த குழந்தைங்க கிட்ட இருந்து பலன்களை நாம் எதிர்பார்க்குறோம். நாம் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்கிறோம் அன்பே சாயில, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பை மட்டும் கொடு.
உன் வாழ்க்கை ரொம்ப சிறப்படையும் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நாம் அன்பை எப்படி கொடுக்குறோன்னா ஒரு எக்ஸ்சேஞ்சு மாதிரி கொடுக்குறோம். நான் இவ்வளோ அன்பை கொடுக்குறேன், நீ எனக்கு திருப்பி எவ்வளோ கொடுக்க போகிற? நீ அன்பை கம்மியாக கொடுக்குற, நான் தான் அன்பை அதிகமாக கொடுக்குறேன். எல்லாத்துலேயுமே ஒரு அளவை வச்சுக்கிட்டோம். சிரிக்கிறதுல ஒரு அளவு, அன்பு வைக்கிறதுல ஒரு அளவு, கோவப்படுறதுல ஒரு அளவு. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறதால தான் மன அழுத்தம் வந்து சேர்ந்துடுது. புத்தர் சொன்ன மாதிரி ஆசை துன்பத்திற்கு காரணம். அதுக்காக ஆசைப்படாமல் இருக்கவும் முடியாது. எல்லாத்துக்கும் பிரச்சனைகளாக இருப்பது அடிப்படையே நாம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை சரியாக நமக்கு வாழ்க்கை கொடுக்கல அப்படின்னும் போது தான் பிரச்சனைகள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அதிகரிக்குது. சில மனிதர்கள் ரொம்ப மோசமான மனநோயாளியாக மாறிடுறாங்க. 40 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேரோட மனநிலை ரொம்ப மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்துகிற அளவில் அது போயிருக்குது. அப்போ 40 இயர்ஸ்க்கு மேலே ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னா 20 வயசில் இருந்த ஒரு மனுஷன் தான் என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயத்தை தான் 40 அவன் வந்து அனுபவிக்கிறான். 40 ஒரு பெரிய நடுக்கமாக போயிடுச்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய மனுஷங்க கிட்ட. 60க்கு மேலே பலவிதமான நோய்கள், எல்லாமே நோயின் காரணம், எல்லாமே மனநோயின் காரணமாக தான் நோய்கள் அதிகரிக்குது. அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வருது? நீ பலனை எதிர்பார்த்து 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 நீ பழகிற, காத்திருக்க. எல்லா விஷயத்துலேயும் நான் இதை செஞ்சால் இத்தனை மணி நேரம் வேலை பார்த்தா எனக்கு இவ்வளோ சம்பளம் கிடைக்கணும். அப்போ உன்னோட அறிவு பணத்தை நோக்கி இருக்கு, உன்னோட அறிவு உன் திறமையை நோக்கி இல்லை. நம்ம அன்பேசாயில் நிறைய படித்தவங்களும் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் வந்து நீங்கள் படித்த படிப்புக்கும் செய்யக்கூடிய வேலைக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு வார்த்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. நான் படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை பார்த்தா எனக்கு வேலை கம்மி, சம்பளம் கம்மி. ரெண்டாவது, நான் 2-3 பஸ்ஸை பிடிச்சோ இல்லை ட்ரெயினை பிடிச்சோ நான் அந்த ஸ்பாட்டுக்கு போகணும். ஆனால் இதுவோ எனக்கு ரொம்ப நியர்பையாக இருக்குது, ரொம்ப கிட்ட இருக்குது, எனக்கு போவதற்கு வர்றதுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு. ஸோ இங்கேயும் பாருங்கள், அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் எதிர்பார்க்குறாங்க. படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையை திருப்தியாக செஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை வரும். நாம் என்ன பண்ணுறோம், ஒரு இன்ஸ்டண்ட்டாக செய்கிறோம். ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு போன உடனே என்ன வேணுமோ அவங்க சுட சுட போட்டு தருவாங்க. அதை நம்ம சாப்பிடுவோம், சீக்கிரம் சாப்பிட்டு மேலோகம் சீக்கிரமாக போயிடுவோம். எல்லா மனுஷனுக்கும் அந்த பொறுமை அப்படின்றது இல்லை. இன்றைக்கி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை உடனே சால்வ் ஆகணும், எனக்கு இது கிடைக்கணும், எனக்கு அது கிடைச்சே தீரணும். இந்த மாதிரியான விஷயத்தை தான் ஒரு மனுஷன் தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருக்கா. பைத்தியமும் அவனுக்கு சீக்கிரமாக பிடிப்பதற்கு காரணம், நான் ஒரு விஷயத்துலேயும் அவன் ஏமாந்துடக்கூடாதுன்ற ஒரு விழிப்புணர்வு அது அவனை வாழ்க்கையை விட்டே துரத்த முயற்சி பண்ணுது. உங்கள் அன்பை எல்லாருக்கும் அளவில்லாமல் கொடுத்து பாருங்க. எந்த பலனையும் எதிர்பார்க்காம, எந்த ஒரு பலனும் இருக்கக்கூடாது. இது சாத்தியமா அப்படின்னா இது சாத்தியம். பட் இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் உணர ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை இந்த இடத்துக்கு நீங்கள் வருவீங்க. நான் சொல்கிறேன், 100 வயசானாலும் உங்களுக்கு பல்லு விழாது. 120 வருஷம் இந்த கலியுகத்தில் நம்ம வாழலாம். ஆனால் 60 போயிடுறோம். அப்படியே 180 வருஷம் வாழ்ந்தாலும் மாத்திரை மருந்தை நிறுத்திட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. அந்த காலத்தில் நம்ம 2-3 கொள்ளு தாத்தா, அந்த தாத்தாக்கள் அவங்கள இருக்கும்போது 90-100 வயசு ஆகியும் அவங்க பல்லும் போகலை, சொல்லும் போகலை. ஆனால் எனக்கு 60 ஆயிடுச்சு, நான் பல்லும் போயிடுச்சு, சொல்லும் போயிடுச்சு. 10 வயசுலேயே குழந்தைங்களுக்கு எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஆகுது. எதிர்பார்ப்பை உண்டு பண்ணிட்டோம்.
குழந்தைங்களுக்கு ஒரு போட்டி மனப்பான்மை அதிகம் பண்ணிட்டோம். அப்போ அந்த விஷயங்கள் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சக்ஸஸ் கிடைக்கலன்னா அந்த குழந்தைங்க மனநோயாளியாக அப்போவே மாறிடுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து 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 நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறதால தான் வாழ்க்கையில் யாருக்கும் அந்த அமைதின்றது இல்லாமல் போயிடுச்சு. அமைதியை தேடி நம்ம இங்கே போகிறோம் அங்கே போகிறோம். நீங்கள் எந்த திசைக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த இமயமலையில் போய் உக்காந்தாலும் சரி, அந்த நேரத்துக்கு வேணால் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். மறுபடியும் நீங்கள் எங்கே வந்து சேரணுமோ அங்கே தான் வந்து சேரணும். இடம் மாறினா மனசு மாறிடுன்னு யார் சொன்னாங்கன்னு தெரியல. மனசு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆசைப்படுது. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், ஏதாவது ஒரு எதிர்பார்த்து பார்த்து பார்த்து வாழ்க்கையில் எதுவுமே இல்லாத அளவில் நம்ம ஓடிட்டோம், வாழ்ந்துட்டோம். கடைசி கட்டத்தில் நமக்கு ஒரு பயம் வந்துடுது. உடனே கடவுளை நோக்கி போகிறோம். கடவுள்கிட்டையும் அவர் சொல்கிறத கேட்கறதில்ல. நான் என்ன சொல்கிறேனோ அதை என் கடவுள் செய்யணும்னு தீர்மானமாக நிற்கிறோம். கடவுள் நம்மளை விட அறிவாளின்றத இங்கே யாரும் ஒத்துக்கவே இல்லை. நம்மளை விட ஞானம் அப்படின்றத யாரும் ஒத்துக்கலை. நம்மளை விட பலசாலி அப்படின்றதையும் யாரும் ஒத்துக்கலை. இதை கடவுளை நம்ம சேவகனாக நினைக்கிறோம், நம்ம சர்வெண்ட்டாக நினைக்கிறோம். கடவுள்கிட்ட வியாபாரம் பேசிகிட்டு இருக்கோம். எனக்கு இது நடந்துச்சுன்னா உன் கோயிலில் 100 ரூபா போடுறேன். பணத்தை படைச்சதும் அவரு தான், பொருளை படைச்சதும் அவரு தான், உங்களையும் என்னையும் படைச்சதும் அவரு தான். கடவுளோட சக்தி பாருங்க. எங்கே உணவு இருக்குதோ அங்கே உயிர் இருக்குது. இந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்கவே முடியாத மெய் சிலுக்கக்கூடிய விஷயங்கள். ஏதாவது ஒரு மாவோ ஏதோ ஒரு அரிசியோ 1 மாதம் 2 மாதம் அதை நீங்கள் எடுக்கலை, அதை யூஸ் பண்ணலை, அது அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வண்டு வருது. அந்த வண்டை உருவாக்குனது யார்? நீங்களா வண்டை தூக்கி போட்டீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்வீட் வந்து நீங்கள் தூக்கி போட்டுறீங்க. ஒரு சின்னதாக எல்லாம் தீபாவளி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க, ஸ்வீட்லாம் சாப்பிட்ருப்பீங்க. ஒரு சின்னதாக ஒரு மைசூர் பாக்கு ஒரு ஓரமாக விழுந்திருக்கும். அடுத்த 10-15 நிமிஷத்தில் எங்கே இருந்து எறும்பு வந்ததுனே தெரியாது. அந்த எறும்பு வந்து சாப்பிடும். கடவுளோட படைப்பு அப்பேற்பட்டது. ஆனால் கடவுள் சொல்லக்கூடிய போதனைகளை மனுஷன் கேட்க தயாராக இல்லை. என்னைக்கு மனுஷன் கேட்க தயாராக இல்லையோ அன்னைக்கே மனுஷன் விழுந்தான், அழிஞ்சான். ஆசைகளோடைய அந்த உயிரை விட்டான். மறுபடியும் அந்த ஆசைகளோடைய அடுத்த ஜென்மத்திலையும் அடைஞ்சான். நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு விஷயத்தை, நாளைக்கோ சரி அடுத்த ஜென்மத்தையோ சரி நாம் உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியை கடவுள் நம்ம கையில் கொடுத்துருக்காரு. நான் அடுத்த ஜென்மத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த ஜென்மத்தை நான் சரியாக பயன்படுத்திக்கணும். கடவுள் சொன்ன போதனைகளை நான் தெரிஞ்சுக்கணும். சும்மா பகவத்கீதையில் இருக்கக்கூடிய பேப்பரை வந்து ஒரு பூஜை ரூமில் ஒட்டி அதுக்கு வந்து சூடத்தை காட்டி அந்த வார்த்தைக்கு கீழே உழுந்து கும்புறதால எந்த பெனிஃபிட்ஸும் கிடையாது. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. நடந்ததை பற்றி இன்னைக்கும் நம்ம வருந்துக்கிட்டு இருக்கோம், நடந்துடுச்சேன்னு. ஆனால் கீதையில் சொன்னோம் அந்த ஒரு வார்த்தையாவது ஃபாலோ பண்ணுமா, அதையும் ஃபாலோ பண்ணலை. நம்ம படிப்போம், எது நடந்ததோ நன்றாக நடந்தது. என்ன நடந்துச்சு? அப்போ நீ வந்து சந்தோஷமாக தான் இருக்கியா? உன் மனநிலை ஹாப்பியாக இருக்கா? உன் மனநிலை அது தாங்குச்சா? உன்னோட வலியை நீ அனுமதிச்சியா? அப்போது படிக்கிற விஷயத்தை தாண்டி நம்ம மனசில் எதையும் ஏற்றின விஷயத்தை செயல்படுத்தலை. மறுபடியும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். என் வாழ்க்கையில் நிறைய தோல்விகள் நான் சந்திச்சிருக்கேன். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கடன் பிரச்சனை, கல்யாண பிரச்சனை, எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் எல்லாமே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், A to Z சொல்லியிருக்கேன். இந்த நிமிஷம் வரைக்கும் என்னோட எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் குடும்பம் இருக்கு நம்ம அன்பே சாய் குடும்பத்தில். மிகப்பெரிய குடும்பம். எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனால் நடந்ததை ஒரு நாள் கூட
நான் நினச்சி ஃபீல் பண்ணதே இல்லை. சரி, நடக்க போவதை நினச்சோம் ஃபீல் பண்ணாத, அதுவும் நன்றாகவே நடக்கும். அதுவும் எனக்கு நல்லாவே நடக்குது. எனக்கு நிறைய பேர் கேட்குறீங்க, அண்ணா எப்போ மேரேஜ் அப்படின்னு. நான் எல்லாருக்கும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லிட்டு இருக்கேன், கடவுளோட விருப்பம் என்னவோ அது. இப்படியே இருந்தாலும் ஓகே, இல்லை மேரேஜ் பண்ணாலும் ஓகே, எதுவாக இருந்தாலும் அக்செப்டன்ஸ். எல்லாத்தையும் நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. உன் வலி எந்த அளவில் இருக்கோ அந்த வலியை நீ முழுசாக அக்செப்ட் பண்ணிக்கோ. அதை மறுத்தா பிரச்சனை, அதை பற்றி கவலைப்பட்டா பிரச்சனை. வலி வருதா எடுத்துக்கோ. குழந்தைங்க சின்ன வயசில் கீழே விடும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர் ஆகாது. அதே குழந்தைங்க கொஞ்சம் பெருசாக கீழே விழுந்தா ஃப்ராக்சர் ஆகுது. சில பேர் சொல்லுவாங்க அந்த எலும்புகள் குழந்தைங்களோட எலும்பு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லைன்னு. அது ஓரளவுக்கு உண்மை. ஆனால் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. குழந்தைங்க எந்த திசையில் நோக்கி விழுதோ அதே திசையில் விழுந்துடுங்க. ஆனால் பெருசானதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஐயோ அந்த பக்கம் நம்ம விழுறமே நினச்சி நம்ம தடுக்கும் போது தான் ஃப்ராக்சர் ஆகுது. இதெல்லாம் நம்ம நேருக்கு நேராக பார்க்குறோம். குழந்தைங்க கீழே எந்திரிக்குதுங்க, பொத்துன்னு விழுதுங்க. தலை அடிப்படுறதில்ல, கால் அடிப்படுறதில்ல, கை அடிப்படுறதில்ல. ஆனால் அறிவு வளர வளர பயமும் வருது. ஐயோ நம்ம கீழே விழப்போகிறோன்னு சொல்லி நாம் சில கைக்கோ காலுக்கோ அதிக ப்ரெஷர் கொடுக்குறோம். ப்ரெஷர் கொடுத்த உடனே அப்படியே விழுந்தால் கூட பிரச்சனை இல்லை. அந்த ப்ரெஷர், அந்த எகெயின்ஸ்டாக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம் நம்ம பாடியை. அந்த எதை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுறோமோ அதில் தான் உங்களுக்கு பிரச்சனைக்கு அதிகமாகுது. உடனே டாக்டர்ஸ்கிட்ட போகிறோம், அவங்க சொல்கிறாங்க கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்க, இல்லை கட்டு போடணும், ஏதாவது ஒன்று சம்திங். அப்போ இந்த மாதிரியான சில விஷயத்தின் மூலமாக தான் நம்ம வாழ்க்கையில் எதையுமே சரியான திசையில் கடக்கவே முடியல. ஒவ்வொரு விஷயமும் இயற்கை கிட்ட இருந்தும் மற்ற மனுஷங்க கிட்ட இருந்தும் ஒரு மனுஷன் கற்றுக்கலாம். என்னைக்கு வாய்க்கு பூட்டு போட்டு என்னைக்கு காதை ஓப்பன் பண்ணி வைக்கிறோமோ அன்னைக்கு அது சாத்தியம். இல்லைன்னா கடைசி வரைக்கும் நம்ம 0 மார்க் எடுக்கக்கூடிய இடத்துல தான் லாஸ்ட் வரைக்கும் இருப்போம். மறுபடியும் பிறப்போம், மறுபடியும் வாழ்க்கைன்ற தண்டனையை அனுபவிப்போம். திரும்ப திரும்ப பிறப்போம். 4.5 லட்சம் வருஷம் கலியுகத்தை கடக்கணும். அப்போ 4.5 லட்சம் வருஷம் நமக்கு பிறப்பு இருக்குன்னா யோசிச்சு பாருங்க. கடைசி பிறவி இந்த மனித பிறவி. இட்ஸ் த 6th சென்ஸ். ஸோ மனுஷனுடைய பிறவி 6வது பிறவி, இட்ஸ் அ லாஸ்ட். அப்போ இந்த இடத்துல அவன் ஞானத்தை அடைவதற்கு உண்டான கடைசி பிறவி தான் இந்த பிறவி. ஆனால் இங்கே ஞானத்தை அடையாமல் மனுஷன் என்னென்னமோ தேடுறான். நீ எதுக்கு வந்த, ஏன் பிறந்த, அது தெரியல. இருக்கிற இன்பத்தெல்லாம் தன்னுக்கு வசமாக்கிக்கிறா. அந்த இன்பத்தின் மூலமாக உனக்கு பாவம் பிறக்குதா புண்ணியம் பிறக்குதா? பாவம் பிறந்தா மறுபடியும் நீ பிறவி எடுக்கணும், மறுபடியும் நீ கஷ்டப்படணும். புண்ணியம் பிறக்குதுன்னா மறுபடியும் பிறவி எடுக்கணும். ஆனால் கஷ்டம் ஓரளவுக்கு பட்டால் போதும். அந்த ஞானத்தை அடைவதற்கு உண்டான வழிகளை தான் அன்பே சாயில நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் நிறைய பேருக்கு எனக்கு பிரச்சனை தீரல. பிரச்சனை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். சில பேர் மறுபடியும் சொல்கிறாங்க, என் வாழ்க்கையில் வழியே இல்லாத வாழ்க்கை நான் வாழணும், என்ன பண்ணணும்? வழியே இல்லைன்னா நம்ம உயிரோடு இருக்கவே கூடாது. இதையும் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். இதெல்லாம் தாண்டி வாங்க, அடுத்த கட்டத்துக்கு வாங்க. இதே இடத்துல நிற்க வேண்டாம். எல்கேஜி படிச்சுனா யூகேஜி படிக்கணும், மறுபடியும் எல்கேஜிலே படிச்சுக்கிட்டு தான் இருந்தோம்னா நோ ப்ரொமோஷன்ஸ். ஸோ எதுவுமே கிடையாது, எந்த ஷோஸும் கிடையாது. அடுத்த ஸ்டெப்புக்கு போகாமல் அதே ஸ்டெப்பில் இருந்தால் சத்தியமாக வாழ்க்கை வெறுக்கத்தானே செய்யும். வாழ்க்கை வெறுக்காமல் இருக்கணும்னா நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தடுத்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும். அடுத்தடுத்த நியூ பர்சன்ஸை நம்ம மீட் பண்ணுறோம், அனுபவத்தை கற்றுக்குறோம், நல்லதை எடுத்துக்கிறோம், கெட்டதை விட்டுடுறோம். என்னை சுற்றி கெட்டது தான் நடக்குது அப்படின்னா உன் எண்ணங்கள் சரியில்லை, அதனால் உன்னை சுற்றி நடக்குது. என்னை சுற்றி நல்லது தான் நடக்குது அப்படின்னா உன் எண்ணங்கள் நல்லா இருக்குது, அதனால் நல்ல மனிதர்கள் உனக்கு கிடைக்கிறாங்க.
எப்பயும் சொல்கிறேன், எதிரியை பார்த்து பயப்படாதீங்க, எதிரியை பார்த்து கோவப்படாதீங்க, பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. இந்த எதிரிகள் உருவானதுக்கு காரணமே உங்கள் எண்ணங்கள் தானே. ஒரே நேரத்தில் 5 பேர் 10 பேர் என்னை துரத்துனாங்க கடன் வாங்கும்போது. எப்படி அந்த புது எதிரிகள் வந்தாங்க? என் வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா கடனை வாங்கி தான் நடத்தி ஆகணும்னு என் மனசில் எண்ணங்கள் வந்துச்சு. அந்த எண்ணங்கள் வந்ததால் நான் கடன் வாங்கினேன். கடன் வாங்கி என்னால் அதை அடைக்க முடியல. அதனால் என்னை மக்கள் துரத்துனாங்க. இப்போது கடன் கொடுத்தவன் நான் பகைக்கிறதா, இல்லை என்னோட எண்ணங்களை நான் பகைக்கிறதா, என்னோட தாட்ஸை நான் பகைக்கிறதா? இதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்போ இதை நாம் புரிஞ்சுக்காம, இதை நம்ம சரியான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தாமல், நம்ம தேவையில்லாத அடையாளத்தை நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். கடைசி வரைக்கும் தேடுறோம். வெளியில் எந்த எதிரிகளும் இல்லை. உள்ள உங்கள் எண்ணங்கள் எப்படிப்பட்டதோ அந்த எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி வெளியில் மனிதர்கள் நம்மக்கிட்ட வராங்க. ஒரு டைமில் என்னை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருமே எனக்கு விரோதியாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்னை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேர் நல்லவர்களாக இருக்காங்க. அதே மனுஷன்தான் அப்பையும், அதே தான் இப்பையும். அப்போ என் மனசில் அந்த எண்ணங்களை என்ன கொண்டு வரணும், எப்படிப்பட்ட எண்ணங்களை என் மனசில் விதைக்கணும்னு நான் தீர்மானம் பண்ணேன். தீர்மானிக்கக்கூடிய சக்தியை கடவுள் என்கிட்ட ஒப்படைச்சதால் நான் அந்த இடத்துல ஃப்ரீடமாக இருந்தேன். எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வேணும். வந்துச்சா? நான் நினச்சே பார்க்கல. எத்தனை பெரிய சொந்தம், எவ்வளோ பெரிய ஒரு சொந்தம் எனக்கு கிடைச்சிருக்குது. இந்தியாவில் எத்தனை பேர், ஸ்ரீலங்காவில் எத்தனை பேர், சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான், கனடா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, நெதர்லாண்டு, முஸ்லீம் கண்ட்ரிஸ், அதாவது சவுதி, எத்தனை இடத்துல எவ்வளோ பெரிய மனிதர்கள், எத்தனை பேரோட அன்பு. அன்னைக்கு 10 பேர் இருந்தாங்க என் வாழ்க்கையில். 10 பேரும் எனக்கு எதிரியாக இருந்தாங்க. ஆனால் எனக்கு இத்தனை மனிதர்கள், நம்ம எந்த நாட்டுக்குள்ளே போனாலும் அந்த நாட்டில் இப்படி நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்னென்னு கேட்குற அளவுக்கு நமக்கு நம்பிக்கை இருக்குதுன்னா, இந்த நம்பிக்கையும் இந்த எண்ணங்களையும் இப்படிப்பட்ட வாழ்க்கையும் கொடுத்தது கடவுளா இல்லை வேற யாராவதா? இதே மனுஷன் அன்னைக்கு இருந்தா அன்னைக்கு கடவுள் வரல. இன்னைக்கு இந்த மனுஷனுக்கு கடவுள் வந்திருக்காருன்னா நாம் என்னென்ன செய்யணுமோ அதை நாம் செய்யணும். சாய்ப்பா சொல்லியிருக்காங்க சச்சரிதம்ல, உன்னோட வாழ்க்கையை மாற்றணும், உன் செயலை மாற்றணும், உன் பிரச்சனையை தீர்க்கணும்னா நீ ஒரு அடி எடுத்து வச்சாதான் நான் 10 அடி எடுத்து வைக்க முடியும். ஆனால் நீ ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கே தயங்குறியே, அப்போ நான் எப்படி உன்னை காப்பாற்ற முடியும்? ப்ராப்ளம் தீரலைன்ற போது எல்லாருக்கும் அது வேதனை. ஆனால் ஏன் தீரலைன்ற ஒரு விஷயத்தை நம்ம ஏன் விட்டோம்? எல்லாரும் மாதிரியும் பிரச்சனை தீரலைன்னு சொல்லி அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு அந்த பிரச்சனைகளால் நம்ம மூழ்கடிச்சு அதுக்கு மாட்ட போகிறோமா? இல்லை அந்த பிரச்சனைக்கு உரிய காரணத்தை கண்டுபிடிச்சி இப்படிப்பட்ட விஷயங்கள் எனக்கு இருக்குதுன்னு சொல்லி நம்மளை அதை முழுக்க லேர்ன் பண்ணி அதில் இருந்து நம்ம சொல்யூஷன் தேடுவது நலமா? எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் டெஃபினட்டாக இருக்குது, 100% இருக்குது. ஏன் அது உங்களுக்கு 0% இருக்குதுன்னா உங்கள் மைண்ட் செட்டு முடிக்கவே முடியாதுன்னு நினச்சிட்டிங்க, தீரவே தீராதுன்னு நினச்சிட்டிங்க. அதுவாக நினைக்கிறீங்க, அதுவாக மாறுறீங்க. அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தொடர்ந்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நம்ம எல்லாமே டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். சாய்ப்பாவை கும்பிட ஆரம்பிச்சிட்டோம், இனி 9 வாரத்தில் எனக்கு பிரச்சனை தீர்ந்துடும். பகவத்கீதையில் மறுபடியும் அந்த வார்த்தையை
நான் கொண்டு வரேன், கடமையை செய். நீ எதுக்கு பலனை எதிர்பார்க்குறதுன்னு 9 வாரம், 9வது வாரம் உனக்கு கடவுள் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டாருன்னா நீ கடவுளை மறந்துடுவியா? கடவுளுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லையா? மறுபடியும் தவறுகளை செய்வியா? 9 வாரம் இல்லை, வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அத்தனை வாரங்கள் போனாலும் உன் பிரச்சனை தீராது. ஏன்னா நீ பிரச்சனை பற்றி நீ புரிஞ்சுக்கல. 9 வாரம் கோயிலுக்கு போகணுன்ற ஒரு தாட்டை மட்டும் வச்சுட்ட. நிறைய பேருக்கு அது நடக்கலை. நடக்காத காரணம் நாம சரியில்லை. திரும்ப சொல்கிறேனே, நான் மொத்தமாக ஒரு 4-5 தடவை தான் இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நான் கோயிலுக்கு போயிருக்கேன் 5 வருஷத்தில். 2019க்கு இங்கே வந்தேன், கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஆகுது. மொத்தமாக ஒரு 3 to 4 டைம்ஸ் தான் எனக்குள்ளே அவர் இருக்கார். என் வீடே கோயில், என் மனமே கோயில். இங்கே இத்தனை பேர் இருக்கீங்களே, இத்தனை பேரும் தான் சாய்பாவோட உருவங்கள். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு முகம். ஆனால் உங்கள் ஆன்மாவா சாயப்பாவை நான் பார்க்குறேன். அப்போ நான் தினமும் கோயிலில் தானே இருக்கேன். ஒரு நாளைக்கு சாயப்பா சாயப்பா சாயப்பான்னு சொல்லி எத்தனை வார்த்தைகள் நான் சொல்கிறேன், கவனிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு 3 ஆடியோ கொடுக்குறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கேட்குற கேள்விக்கு பதில்கள் அங்கேயும் சாயின்ற ஒரு வார்த்தை வருது. அப்போ 24 மணி நேரமும் இந்த மனுஷன் கூடவே இருக்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல். நான் என்ன நினைக்கிறேனோ அது சாயப்பா நடத்தி கொடுக்குறாரு. திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கணுமோ அதையும் சாயப்பா நடத்தி கொடுப்பாரு. நான் ஜெயிக்கிறதுல எனக்கு சந்தோஷம் இல்லை. என் சொந்தம், என் உயிரான சொந்தம் நீங்கள் ஜெயிச்சாதான் எனக்கு சந்தோஷமே. அதற்கு தான் இவ்வளோ தூரம் நம்ம முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கூட சாப்பிடாம கூட பேச தயார் நான். ஆனால் நீங்கள் மாற தயாராக இருந்தால் சொல்லுங்கள், நான் பேச தயாராக இருக்கேன். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க ஒருத்தவங்க கூட தோக்கக்கூடாது. இது ஒரு புனிதமான இடம். இது புனிதத்தின் புனிதம் சேர்க்கக்கூடிய இடம். இங்கே இருக்கிற அத்தனை மனிதர்களும் புனிதமானவர்கள். இன்னைக்கு நீங்கள் சாயனான்னு சொல்லி என்னை அன்போடு அழைக்கும் போது எனக்கு உடம்பு ரொம்ப மேய்ச்சல் இருக்குது. என் கூடவே நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு ஃபீல் எனக்குள்ளே வருது. சாயப்பா உணர்வு பூர்வமாக எனக்கு சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. உங்கள் மூலமாக இல்லை, இந்த வெட்டுக்கிளி, இந்த ஈக்கள் மூலமாக. இதெல்லாம் நம்ம லைஃப்பில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷங்கள். என்னைக்கு உங்கள் மனசு கடவுள் பக்கம் திரும்புதோ அன்னைக்கு கடவுள் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய மலை, அதில் பனி இருந்துச்சுன்னா அந்த மலை இல்லாமல் போகுது. அது உண்மையான்னு பார்த்தா அடுத்த கொஞ்ச நேரத்தில் வெயில் வந்தால் அந்த மலை தெரியுது. அப்போ எல்லா மனுஷனோட உள்ளுக்குள்ளேயும் யார் இருக்கா? நீங்கள் எந்த கடவுளை வணங்குறீங்களோ, அது சிவனா, பெருமாளா, ஜீசஸா, அல்லாவா, யாராக கூட இருக்கலாம். அவர்கள் உங்கள் மனதுக்குள்ளே இருக்காரு. ஆனால் அந்த பனின்ற திரை இருக்கு பாருங்க, அந்த பனின்ற திரை உங்களோட எதிர்மறை எண்ணங்கள், இழந்ததை மறுபடியும் மறுபடியும் நினைக்கக்கூடிய குணம், வாழ்க்கை பறிபோயிடுச்சேன்னு இருக்கக்கூடிய குணம், ஒருத்தவங்க ஏமாத்திட்டாங்களேன்னு இருக்கக்கூடிய குணம், நம்மால் மறுபடியும் வளர முடியாதுன்ற ஒரு குணம். இந்த திரைகள் உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில நிற்குது. அந்த திரையை விளக்குனா கடவுள் காட்சி அளிப்பார். கடவுள் காட்சி அளித்தா அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு உணர்வு பூர்வமான விஷயங்களும் உங்களுடைய மனசுக்கும் உங்கள் புத்திக்கும் சேரும். இங்கே நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. மனமும் புத்தியும் ஒன்றா ட்ராவல் பண்ணாதான் நீங்கள் வாழ்க்கையில் லட்சியத்தை ஈஸியாக அடைய முடியும். இது ஒரு ரூட்டு, அது ஒரு ரூட்டு போனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம கீழே பொத்துன்னு விழுந்துடுவோம். காப்பாற்றுவதற்கு எந்த மனுஷனும் வரமாட்டான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி குழியில் மாட்டிக்கிறோம். அவன் நமக்கு கையை கொடுத்தானா அவனையும் பிடிச்சி இழுத்துடுவோம். அப்போ இந்த மனமும் புத்தியும் சரி பண்ணணும்னா நீங்கள் மனசு சொல்கிறத புத்தி கேட்குற மாதிரியும் புத்தி சொல்கிறத மனசு கேட்குற மாதிரியும் என்னைக்கு ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் வருதோ அன்னைக்கு கடவுள் உங்களை ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் சத்தியமாக தெரியாது.
அதை புரிஞ்சுக்க முயற்சிகள் பண்ணுங்க. ஒரே சிட்டிங்கில் ஆன்சர் கிடைக்காது, 10 நிமிஷத்தில் ஆன்சர் வராது. திரும்ப திரும்ப நினச்சி பாருங்க. நினைக்கும் போது சில விஷயங்கள் உங்களுக்கு வரும். ஒரு சின்னதா ஒரு தீப்பொறி, அந்த தீப்பொறி வந்துருச்சுன்னா அது வெளிச்சம் பெருசாகும். அது வர வரைக்கும் பொறுத்து இருக்கணும். பொறுத்திருந்தா நிச்சயமா வரும். ஆனால் ஏன் சிலருக்கு மட்டும் வருதுன்னா, பலர் பொறுமையே காக்கல. எவ்வளோ செஞ்சிட்டேன், எனக்கு எதுவும் கிடைக்கல, உடனே சாமியை மாற்ற. நம்ம வீட்டில் பூஜை ரூமில் எது சென்டராக இருக்குதோ அது அப்போ மெயின் கடவுள் உங்களுக்கு. அப்போ இந்த சென்டராக ஒரு கடவுளை வச்சுருக்கீங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்ன கடவுள் அங்கே சென்டரான இடத்துல உட்காந்துருந்தார். ஏன் இப்போ மாற்றினீங்கன்னா, அந்த கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, அந்த கடவுளை ஒதுக்கி வச்சுட்டீங்க. இன்னொரு கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்க. இந்த கடவுள் உங்களை காப்பாற்றுவார்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதே மனநிலையில், அதே சேம் பேட்டர்னில் உங்கள் ப்ராப்ளத்தை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் சென்டராக வச்சுருக்கக்கூடிய கடவுளை மறுபடியும் ஒரு ஓரமாக வச்சுட்டு அந்த இடத்துல வேற ஒரு கடவுளை நீங்கள் வைப்பீங்க. இப்படி கடவுளை வைக்க வைக்க உங்களோட ஆயுள் நாட்கள் முடிஞ்சிடும். 70-80க்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் போராடி 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 தோத்தன்னு சொல்லி உங்களுடைய பரிதாபத்தை என்னென்ன வகையில் சம்பாதிக்க முடியுமோ அத்தனையும் நீங்கள் சம்பாதிப்பீர்கள். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கோயிலுக்கு போங்க, ஆனால் பிரச்சனை சீக்கிரம் தீருன்னு போகாதீங்க. கோயிலுக்கு போனால் மன உறுதியை சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. நான் கோயிலுக்கு போனதால என்னோடதெல்லாம் நடந்துவிடும் சொன்னீங்கன்னா நிச்சயமாக நடக்காது. சச்சரிதம் படிக்கும்போது சாயப்பா கூட நான் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு நினைங்க. 1 மணி நேரம் என் சாயப்பா கூட நான் இருக்க போகிறேன். நீங்கள் நினைங்க, நீங்கள் ஒரு கேரக்டர்ஸாக மாறுவீங்க. ஒவ்வொரு சாப்டர்ஸ்லேயும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த கேரக்டராக நீங்கள் மாறுவீங்க. உணர்வு பூர்வமாக செய்யணும். எதுவாக இருந்தாலும் உணர்வு பூர்வமாக நம்ம யாரும் எதையுமே செய்கிறதில்ல. கடவுளை வழிபாடு கூட ஒரு ரோபோட்டிக் மாதிரி போகிறோம், சாமியை கும்பிட்றோம், வந்துடுறோம். எதுக்கு போன, என்ன நினைச்ச, உணர்வு பூர்வமாக நீ எவ்வளோ நேரம் பரவச நிலையில் இருந்த? இல்லை, வேக வேகமாக போகிறோம், வேக வேகமாக நிற்கிறோம். சாமியை பார்த்து சாமியோட கண்களை பார்க்கறது இல்லை யாரும். ஒன்றும் இல்லை, அந்த கற்பூரம் காட்டும்போது சில கருவறைகள்லாம் பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கும். நம்ம சாய்ப்பா கோயில் தான் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த மாரியம்மன் சுவாமி, சிவன், பெருமாள், லிங்கம் இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ அந்த கற்பூரத்தை சாமி பக்கத்தில் வைப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் கண்களை மூடாமல் அந்த தரிசனத்தை நீங்கள் பாருங்கள். அதுதான் பரவச நிலை. ஒருவேளை கண்களை மூடிக்கிட்டு அந்த பரவச நிலையை அடையலாம். ஆனால் எத்தனை பேர் அதை பார்க்குறோம்? கோயிலுக்கு போகிறதே நன்றி சொல்லதா, பிரச்சனைகளை எடுத்து சொல்வதற்கு இல்லை, நன்றிகள் சொல்ல போங்க. நன்றிகள் தான் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும். நன்றியால் நம்ம மனது நிரப்பப்பட்டு இருந்தாலே சாயப்பா நம்மளோட மனதையும் நம்ம வாழ்க்கையையும் நிரப்புவார். ஒன்றே ஒன்று தான், இப்படி போகிற பாதையை கொஞ்சம் மாற்றி ட்ராவல் பண்ணோன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பாதை பிடிக்குதுன்னு சொல்லி நீங்கள் போனீங்கன்னா அந்த பாதையோட எண்டு மிகவும் அபாயமாக இருக்கும். ஆனால் வேறு பாதையில் போகலாம், இந்த பாதை கடினம்னு நினச்சிங்கன்னா போகும்போது கடினமாக இருக்கும். தூரம் போக 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 மிகப்பெரிய பரவச நிலையை நீங்கள் அடையலாம். மாயை அப்படின்றத எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்கு கூட தெரியும். அந்த மாயை என்னென்னா, இதான் உலகம், இதான் இன்பம்னு சொல்லும். அதில் நம்ம போனால் எந்த அளவுக்கு இன்பத்தை நீ அனுபவிச்சியோ அதை விட 10 மடங்கு துன்பத்தை நீ அனுபவிக்கக்கூடிய நிலையை நீ அதில் பார்க்கலாம். எல்லாமே நானும் போயிட்டு தான் வந்தேன். போனதுக்கப்புறம்தான் அது எவ்வளோ பெரிய ஒரு பாதாளம்,
அந்த பாதாளத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய கொடிய விஷம் கொடுக்கக்கூடிய கிருமிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுது. இப்போ இருக்கிற பாதை கண்டிப்பாக கடினம்தான், ஆனால் சரியான பாதை. இந்த கடினமான பாதையில் பயணம் செஞ்சவங்க சிலர். அந்த சிலர் கடவுளோட அருளால் எந்த ஒரு காலத்திலையும் எந்த துன்பத்தையும் அனுபவிக்காம சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையை உற்சாகப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அருமையான திருப்பங்கள் சீக்கிரமாக வரும். இது உண்மைன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.